அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. பவளக்கையன் ஐயா அவர்களை சிறு உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் என் இனிய மதிய நேர வணக்கங்கள். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. மேடையில் வீட்டிற்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் மற்றும் என்னுடைய சக ஜோதிடர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது இந்த மதிய நேர வணக்கத்தை கூறி எனது சிற்றுரைக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். சாப்பிட்டு கொஞ்சம் வெளியில் இருக்கவங்கெல்லாம் உள்ளர வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா சாப்பாட்டுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்காமல் சிறப்பு உரை தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் உணவு கூட்டத்தில் உணவும் நடந்துட்டுருக்கு. எதற்கு அப்படின்னு கேட்டால், செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும், கேட்பதற்கு ஒரு நல்ல உரை இல்லாத போதுதான் வயிற்று பசிக்கு இடம் தரப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. காலையில் இருந்து மதியம் வரைக்கும் எண்ணற்ற சான்றோர் பெருமக்கள் இங்கே பேசியாச்சு. இப்போ நானும் சில சின்ன சின்ன விஷயங்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். காலையில் நம்ம வாஸ்து சாமுவேல் ஐயா அவர்கள் பேசும்போது ஒரு செய்தியை சொன்னார். எத்தனை பேர் அதை கவனிச்சிருந்தீங்க அப்படின்னு தெரியல. பரணியில் பிறந்தவன் துரியோதனன், கிருஷ்ண பரமாத்மா ரோகிணியில் பிறந்தவர். பரணியில் பிறந்தவனுக்கு மூன்றாவது தாரை கிருஷ்ண பரமாத்மாவினுடைய ரோகிணி. மூன்றாவது தாரை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், மூணாவது இடம் எங்கேயெல்லாம் சம்பந்தப்படுதோ அங்கேயெல்லாம் ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும். அதுக்கு அடுத்தபடியாக அதை சொல்லும் போது விபத்து தாரைன்னு சொல்லுவோம். அப்படி தானே சொல்கிறது? மூணாவது தாரை விபத்து தாரை. விபத்து அப்படின்னு சொன்னால் நாம் எல்லாரும் சொல்கிறது ஒரு ஆக்சிடென்டல், அதாவது ஒரு எங்கேயாவது அடிபட்டு நமக்கு உடலில் காயம் ஏற்படுவதைத்தான் விபத்து அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த இடத்துல விபத்து தாரை அப்படிங்கிறது அந்த விபத்தை குறிக்கப்படவில்லை. ஏதாவது ஒரு எதிர்பாராத நிகழ்வு நடப்பதைத்தான் விபத்துன்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு, ஒருத்தர் உங்களுக்கு பணம் தரணும், ரொம்ப நாள் ஆச்சு, அந்த பணம் உங்களுக்கு வரலை. இந்த மூணாவது தாரையில் போய் அவர்கிட்ட பணம் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, வம்பு வழக்கு வரலாம். ஆனால் அன்னைக்கு பணம் வந்துருச்சுன்னா எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் தானே அது. என்ன செந்தில்? அப்போ மூணாவது தாரையில் நம்ம எதிர்பார்க்காமல் எதெல்லாம் நடக்குதோ அதுதான் விபத்து. பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா மூணாவது தாரைக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? வெள்ளம் தானம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வெள்ளத்தை தானம் கொடுத்துட்டு வண்டியில் போகும்போது பிரேக்கை கழட்டி விட்டு போனால் விபத்து நடக்காமல் இருக்குமா? அது எதற்காக வேண்டி இனிப்பு தானம், வெள்ளம் தானம் அப்படின்னு சொல்லப்பட்டதுன்னா, ஒரு கம்யூனிகேஷன் நான் முதல்ல சொன்னேன். ஒரு ரெண்டு பேருக்கும் இடையிலான ஒரு உறவு நடக்கும்போது அந்த உறவுல பிணக்குகள் வராமல் பார்த்துக்கணும்னு அர்த்தம். மூணாவது நட்சத்திரத்தில் போகிறீங்க, ஒருத்தர் உங்களை அதிவேகத்தில்
ஓவர்டேக் பண்ணுறாருன்னு சொன்னால் நீங்கள் உடனே கண்டியை கொஞ்சம் லெஃப்டில் ஓரம் தள்ளி உங்களை ஸ்லோ பண்ணி அவனுக்கு வழியை விட்டுணும். அப்போ ஆக்சிடெண்ட் தவிர்க்கப்படுமா இல்லையா? மூணாவது தாரையில் நான் சொன்னேன், கடன் வசூல் பண்ணுவதற்கு போகலாம். ரொம்ப நாளாக வராத பணம் இருக்குது அப்படின்னா அன்னைக்கு போன உடனே ஒரு சாக்லேட் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட இனிமையாக பேசி, எப்பா என் குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, உன் குடும்ப சூழ்நிலை அன்னைக்கு கஷ்டமாக இருந்த காரணத்தினால நான் உதவி பண்ணேன், அதை கொஞ்சம் திருப்பி கொடுத்துட்டா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குன்னு கேட்டால் அவன் பாதி பணமாக கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? அப்போ மூணாவது தாரை அப்படிங்கிறது எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல துரியோதனனுக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் எந்த இடத்துலையுமே அந்த உடன்பாடு இருக்காது. ஆனால் கிருஷ்ண பரமாத்மா எல்லா இடத்துலையும் துரியோதனனை தன்னுடைய மருமகனாகத்தான், அர்ஜுனனை எப்படி நினைச்சாரோ தர்மனை எப்படி நினைச்சாரோ அப்படித்தான் நினைச்சார். ஆனால் அவன் அவரை ஈடு கொடுக்கல. ஏன்னு கேட்டால் துரியோதனனுக்கு மூணாவது நட்சத்திரம் ரோகிணி, அவர் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு துரியோதன சுக்கிர நட்சத்திரத்துக்கு சந்திர நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக போயிடும். அவர் அன்பின் மிகுதியாகத்தான் இருந்தார். ஆனால் துரியோதனன் அதுக்கு ஒத்து வரல. அப்ப பரணி தரணி ஆளுங்கிறது எங்க தரணி ஆளும்? எல்லாருக்கூடையும் விட்டு கொடுத்து போனால் பரணி தரணி ஆளும். ஆனால் அந்த பரணி அங்கே விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அதுதான் அது மரணத்தை தழுவியது. இன்னைக்கு நட்சத்திரம் என்ன போய்கிட்டு இருக்கு? புதனோட நட்சத்திரம் ஆயில்யம். இந்த ஆயில்யம் நட்சத்திரம் அப்படின்னா நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய அடையாளம் என்ன? ஆதிசேஷன். ஆதிசேஷன் ஜனிச்ச நட்சத்திரம். இன்னும் சில டெக்ஸ்ட்லாம் கூட 5 தலை நாகம் அப்படின்லாம் கூட போட்டிருக்கும். ஆனால் அதற்கு இந்த நாகம் 5 தலை அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதோட இங்கிலீஷ் டெக்ஸ்டில் எழுதியிருப்பான். என்ன எழுதியிருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் கால்ட் அன் சர்க்குலேட்டட் ஸ்னேக் அப்படின்னு எழுதியிருப்பான். தமிழில் சொன்னோம்னா சுருண்டு கிடக்கும் நாகம் அப்படின்னு இருப்பான். ஒரு சுருண்டு கிடக்கிற பாம்பு எப்படி இருக்கும்? ரொம்ப சாத்வீகமாக இருக்கும். அதை போய் குச்சியால் குத்துனீங்கன்னா கூட இப்படி திரும்பி படுக்கிற மாதிரி அப்படி திரும்பி படுக்கிற மாதிரி தான் இருக்குமே ஒழிய எந்திரிக்காது. நீங்கள் இதெல்லாம் போய் எங்கே பார்க்கலாம்னா, சென்னையில் கிண்டியில் ஸ்னேக் பார்க்குன்னு ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் போனீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணி பாருங்கள். ஒரு கூண்டுக்குள்ளார பாம்பு ஒரு 10-15 பாம்பு கிடக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு 20-30 எலியும் உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த எலிக்கு பூரண ஆயுசு நித்திய கண்டம். இந்த எலி என்ன பண்ணணும்னு கேட்டால் வெளியெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கும். திடீர்னு போய் இந்த சுருண்டு கிடக்கிற பாம்பு இருக்குல்ல, அது மேலேயே ஏறி போய் விளையாடும். இந்த பாம்பும் அதை அனுமதிக்கும். ஏன் அப்படின்னா, அது விளையாடுது, அது விளையாடுறது வரைக்கும் விளையாடுவோம், விட்டு பிடிப்போம். அது எப்போ அந்த பாம்பினுடைய வாய்க்கு நேராக வருதோ அப்போ அந்த எலியை பிடிச்சி டபக்குன்னு முழுங்கிடும். இதிலிருந்து ஜோசியர் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆயில்ய நட்சத்திரம் சுருண்டு கிடக்கும் பாம்பு அப்படின்னா அதிகாரத்தை கையில் எடுப்பதற்காக வேண்டி ஆயில்யம் அமைதியாக இருக்கும். ஒரு ஆயில்ய நட்சத்திரக்காரங்களோட பழகணும்னா அவன் ரொம்ப அமைதியாக இருந்தான்னா நமக்கு ஏதோ ஒரு தீங்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம். நம்மளை ரொம்ப அனுமதிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் பாக்கெட்டில் கையை விட்டு கூட நம்ம ஒரு 500 ரூபா தாளை எடுப்பான். அது வரைக்கும் அமைதியாக இருப்பான். ஆனால் அடுத்த நிமிஷம் நமக்கு ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஆப்பு வைப்பான். என்ன பண்ணுவான்? நான் ஒரு லோன் போடுறேன்டா மாப்பிள்ள, அதுக்கு நீ ஒரு ஜாமீன் கையெழுத்து போடும்பா. அவன் வாங்குகிற லோன் எவ்வளோ இருக்கும்? 50 லட்ச ரூபா இருக்கும். 50 லட்ச ரூபாய்க்கு லோனை போட்டு கையெழுத்தை இவன் ஜாமீன் போட்டு இவன் வீடு ஜப்திக்கு வந்துடும். அப்போ ஆயில்யம் நட்சத்திரம் எவ்வளோ தூரம் இதாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா,
துரியோதனனுடைய நட்சத்திரம் பரணி, கிருஷ்ண பரமாத்மாவினுடைய நட்சத்திரம் ரோஹிணி. அர்ஜுனனோட நட்சத்திரம் என்ன? அவனோட நட்சத்திரம் உத்திரம். சூரியன் நட்சத்திரமும் சந்திரன் நட்சத்திரமும் அடுத்தடுத்த அதிமைத்ரே நட்சத்திரம். அப்போ அர்ஜுனனுக்கு எப்படியெல்லாம் கிருஷ்ண பரமாத்மா உதவி பண்ணார்? அதுக்கு காரணம் என்ன? அந்த மைத்திரம் அதிமைத்திரம் அப்படிங்கிற விஷயம். அப்போ இதெல்லாம் எங்கே நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் கூட ஆண் கூட பழகும் போதும், திருமண பொருத்தங்களில் வரும்போதும் இந்த தாரைகளை கண்டிப்பாக எடுத்து அதன் பிரகாரம் சில விஷயங்களை நடைமுறைக்கு கொள்ள வேண்டும். அப்போ நட்சத்திரங்களுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டால், நட்சத்திரங்களில் இதுக்கு மேலேயும் இருக்கு. நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களை பற்றியும் பேசணும்னு சொன்னால் மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் போன மீட்டிங்கில் கூட ஒரு மீட்டிங்கில் பேசினேன். இப்போ கூட அது தொடர்பாக நான் பேசின பிறகு கூட அது தொடர்பாக ஒரு வீடியோ வந்திருந்தது. கேட்டை நட்சத்திரத்தை பற்றி பேசியிருந்தேன். கேட்டை அப்படின்னா கேட்டை கோட்டை கட்டும், கேட்டை கோட்டை விடும் அப்படிங்கிறது பழமொழி. கேட்ட நட்சத்திரம் கோட்டை கட்டுமா? நம்ம ஜோதிடர்களில் ஒருத்தர், அவர் ஒரு மிகப்பெரிய ஜோதிடர். ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் மறைந்து விட்டார். அவரோட மனைவி இப்போ உள்ளுக்குள்ளே ஜோதிடத்துக்குள்ளார வராங்க. அவங்க ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ நான் கேட்ட கேள்வியை அந்த ரிப்போர்ட்ரு கேட்குறான். கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டுமா இல்லை கோட்டை விடுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, கேட்டை நட்சத்திரம் மிகப்பெரிய தியாக மனப்பான்மை உடையது, அதனால் கண்டிப்பாக கோட்டை கட்டுங்கிறாங்க. தியாக மனப்பான்மை இருந்தால் கோட்டை கட்டிடலாமா? என்ன சக்தி கட்டிடலாமா? லாஸ் தான் ஆகும். ஜோதிடத்தில் வரைமுறை இல்லாமல் போச்சு. ஜோதிடத்தில் யார் என்ன பேசுகிறது, எப்படி பேசுகிறது, எதை பேசணும், எதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் போச்சு. நான் இப்போ தான் என்னோட வீடியோ பார்த்துருந்தா கூட உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். கேட்டை அப்படின்னா அதனுடைய அடையாளங்கள் வடிவங்களில் சொல்லும் போது ஈட்டி ஒரு அடையாளம். இன்னொன்று இந்த பெண்கள் காதில் போடுற ஜிமிக்கி இருக்கு இல்லையா, அந்த ஜிமிக்கி ஒரு அடையாளம். பேசலாமா? முடிச்சிடலாமா? சரி, ஆமாம், ரைட். 2 அடையாளம் சொல்லியிருக்கிறாங்க. ஈட்டி அடையாளம் ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, தொலை தூரத்தில் உள்ள எதிரியை கூட அவனால் சம்ஹாரம் பண்ண முடியும். எதிரியை கிட்டக்க வர்றது வரைக்கும் அவன் அனுமதிக்க மாட்டான். 50 அடி தூரத்தில் இருந்தாலும் ஈட்டி எரிஞ்சு கொன்றலாம். அப்போ கேட்டைக்கு தொலை தூர பார்வை உள்ளதுன்னு அர்த்தம். இந்த ஜிமிக்கி போடுறீங்கல்ல பெண்கள், அதில் ஆண்கள் போட்டால் அதுக்கு பேர் என்ன? குண்டலம். கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்தாம்போ, அது உங்கள் ஜிமிக்கியோட பெருசாக இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா அவனோட அந்தஸ்தை குறிப்பதற்காக சொல்லப்பட்டது. அந்த குண்டலத்தில் என்ன இருக்குன்னா நவரத்ன மணிகள் இருக்கும், அதில் இன்னும் குறிப்பாக மாணிக்க பரல்கள் இருக்கும். அப்போ அவனோட அந்தஸ்தையும் பெருமையையும் சொல்லக்கூடியது குண்டலம். அப்போ இந்த கேட்டைக்கு தொலைதூர பார்வையும் தொலைநோக்கு பார்வையும் இருந்தால் கோட்டை கட்டுமா கட்டாதா? பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே உணரக்கூடியது கேட்டை. அப்போ அது கோட்டை கட்டுமா கட்டாதா? அப்போ கேட்டை நட்சத்திரத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் மற்ற நட்சத்திரங்களையும் பற்றி நிறையா பேசுவோம் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தை சுவாசிப்போம், தமிழை நேசிப்போம் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பவளக்கண்ணன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக உரையாற்றினார். அவருக்கு மரியாதை நிமித்தமாக பொன்னாடை வந்து வெள்ளிக்காய் தாமிரபரணி பரிசீலிக்கப்படுகிறது. அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.